ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ப்ரோக்ராமிங். ஃபர்ஸ்ட் ஜாவா ப்ரோக்ராமிங்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமிங்னா என்ன, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னன்னு முதல்ல பார்ப்போம். ப்ரோக்ராமிங் இட் இஸ் எ வே டு இன்ஸ்ட்ரக்ட் த கம்ப்யூட்டர் டு பர்ஃபார்ம் வேரியஸ் டாஸ்க். அதாவது நம்ம நிறைய டாஸ்க் வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிரிண்ட் பண்றது, இல்லை பிடிஎஃப் ஜென்ரேட் பண்றது, ஆர் இமேஜ் டவுன்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு டாஸ்க். அந்த டாஸ்கை செய்ய சொல்லி கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது தான் ப்ரோக்ராமிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இட் இஸ் எ கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் யூஸ்டு பை ப்ரோக்ராமர்ஸ் டு கம்யூனிகேட் வித் கம்ப்யூட்டர்ஸ். அதாவது இப்போ நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அது மாதிரி யூசரும் கம்ப்யூட்டரும் பேசிக்கிறதுக்கு ஒரு யூஸ் பண்ற ஒரு லாங்குவேஜ் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? இதுல 3 டைப்ஸ் இருக்கு: ப்ரொசீஜரல் லாங்குவேஜ், ஃபங்க்ஷனல் லாங்குவேஜ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். ப்ரொசீஜர் லாங்குவேஜ் அப்படின்னா இதுல செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜரை ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை பயன்படுத்தி அது ஒர்க் ஆகும். ஸோ அதுதான் வந்து ப்ரொசீஜர் லாங்குவேஜ். அடுத்து ஃபங்க்ஷன் லாங்குவேஜ் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன டாஸ்க்கையும் ஒரு ஃபங்க்ஷனா அது வந்து மாற்றி வச்சுக்கும். அந்த ஃபங்க்ஷன் வைஸ் அதை ஆர்டர் பண்ணி ரன் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான பேசிக்கான ரொம்ப ஃபண்டமெண்டல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இது ஏன்னா ரியல் வேர்ல்டில் உள்ள எல்லா திங்ஸையும் ஆப்ஜெக்டா கன்சிடர் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் ஜாவா. ஜாவா வாஸ் கிரியேட்டட் பை ஜேம்ஸ் கோஸ்லிங் அட் சன் மைக்ரோ சிஸ்டம் இன் 1995. அதாவது ஜாவாவை கிரியேட் பண்ணவர் வந்து ஜேம்ஸ் கோஸ்லிங். எப்போ கிரியேட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1995. இட் இஸ் எ ஹை லெவல் கிளாஸ் பேஸ்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ் டிசைன்டு ஃபார் போர்ட்டபிலிட்டி அண்ட் டெவலப்பர் ப்ரொடக்டிவிட்டி. அதாவது இது ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ், கிளாஸ் பேஸ் பண்ணி இருக்கும். ஆப்ஜெக்ட், முன்னாடி சொன்ன மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ் இருக்கிற ரியல் வேர்ல்டில் உள்ள எல்லா திங்ஸையும் ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிக்கும். போர்ட்டபிலிட்டி அண்ட் டெவலப்பர் ப்ரொடக்டிவிட்டியான லாங்குவேஜ். ஜாவாஸ் கைட்லைன் பிரின்சிபல்னு பார்த்தீங்கன்னா ஓரா பிரின்சிபல், ரைட் ஒன்ஸ் ரன் எனிவர். தட் மீன்ஸ் நீங்கள் ஒரு தடவை எழுதின கோட எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் ரன் பண்ணிக்க முடியும். apart from the OS and software. Means compiled Java bytecode can run on any platform that has a compatible JVM, Java Virtual Machine. ஓகேவா? இல்லை ரீடபிள் சின்டாக்ஸ். இது வந்து மீதி மற்ற ப்ரோக்ராமிங் லைக் C++ கம்பேர் பண்ண விட இது ஒரு ரீடபிள் சின்டாக்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பைட் கோட். Java source compiles to bytecode which JVM executes, enabling portability. அதாவது நம்ம எழுதக்கூடிய ஒரு கோடையும் வந்து அது பைட் கோடா மாத்திருக்கோம். அப்கமிங் செக்ஷன்ல பைட் கோட்னா என்னன்னு பத்தி பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது where Java is used. Java is ubiquitous across many domains due to stability, performance, and ecosystem maturity. Mobile Android apps and many mobile tools rely on Java or JVM based languages like Kotlin. For example, இப்போ நம்ம மொபைல் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணுவோம். எதுனா கூகுள் மேப்ஸ், ஜிபே, அப்புறம் கேமரா, ஃபோன் மேனேஜர், அப்புறம் கால் மேனேஜர், மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கு. ஒரு ஆப்புமே வந்து ஜாவா ப்ரோக்ராமிங்ல தான் ரன் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து என்டர்பிரைஸ் பேக்கெண்ட்ஸ், large web applications, microservices and middleware, Spring, Jakarta. இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட், இந்த மாதிரியான என்டர்பிரைசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாவால தான் ரன் ஆகுது. நெக்ஸ்ட் பிக் டேட்டா அண்ட் அனாலிட்டிக்ஸ், கோர் ஆஃப் ஹடூப் எக்கோசிஸ்டம், ஸ்பார்க் காம்பனன்ட்ஸ் அண்ட் ஸ்கேலபிள் டேட்டா பைப்லைன்ஸ். இப்போ சோசியல் மீடியாஸ் லைக் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், எக்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் மேசிவ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவெல்லாம் தான் நம்ம வந்து பிக் டேட்டான்னு சொல்கிறோம். அந்த மாதிரி டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கும் உதவுறது தான் ஜாவா. நெக்ஸ்ட் வந்து எம்பெடட் அண்ட் ஃபினான்ஷியல் சிஸ்டம், ஐஓடி டிவைசஸ்
trading platform and real-time systems using JVM optimization. இப்போ பேங்க் ரிலேட்டட் சிஸ்டம் அப்புறம் வந்து இந்த ஐஓடி பேஸ்ட் சென்சார் சிஸ்டத்துலலாம் வந்து ஜாவா யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஜாவா. Java design focuses on developer productivity, safety, and broad portability. These core characteristics make it a reliable choice for enterprise-grade systems and long-lived code bases. அதாவது ஜாவா டிசைன் பண்ணது எதை ஃபோக்கஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பரோட சேஃப்டியையும் ப்ரொடக்டிவிட்டியையும் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதோட மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் கிரேட் சிஸ்டத்துலையும் லாங் லிவ்டு கோட் பேஸ்ல ரன் ஆகிற மாதிரி தான் இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. இதுல இருக்கிற ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட், பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட், செக்யூர் அண்ட் ரோபோஸ்ட். இதுல மொத்தம் 12 ஃபியூச்சர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 1 by 1 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் அப்படின்னா இது மீதி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் C++ கம்பேர் பண்ணதை விட இது ரொம்ப சிம்பிளாகவும் ரீடபிளாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து செக்யூர்டு அப்படின்னா இது வந்து யாராலையும் ஈஸியாக ஹேக் பண்ண முடியாத அளவுக்கு செக்யூர்டா இருக்கும். நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் ரொம்ப செக்யூரிட்டி மெக்கானிசத்தை பயன்படுத்தி ரொம்ப சேஃப்டியா வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ரோபஸ்ட்னா focuses heavily on error handling and reliability. It has exception handling, strong type checking and memory leaks. அதாவது இப்போ நம்ம கோட் ரைட் பண்றோம்ல அதுல வரக்கூடிய எரர்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கும் ரிலையபிலிட்டி பண்றதுக்கும் உதவுது. அப்புறமா வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு கோடோட டைப் செக்கிங்கை பக்காவா வந்து இது செக் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து டைனமிக். Load classes and libraries during runtime instead of loading everything at compile time. It makes more scalable and flexible. அதாவது ஒரு டைமும் கம்பைல் பண்ணல லைப்ரரிஸும் கிளாஸையும் வந்து லோட் பண்ணாம மொத்தமா ரன் டைம்லயே வந்து லோட் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னா applications can work across multiple systems connected through a network. அதாவது நம்ம டெவலப் பண்ண அப்ளிகேஷன் வந்து மல்டிபிள் சிஸ்டத்துல ரன் ஆயிட்டே இருக்கும். ஒரு சிஸ்டத்துல நெட்வொர்க் பயன்படுத்தி கம்யூனிகேட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்டர்பிரட்டர்னு பார்த்தீங்கன்னா JVM reads and execute bytecode இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் பை இன்ஸ்ட்ரக்ஷனா வந்து JVM வந்து அந்த பைட் கோட ரீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து போர்ட்டபிள் அப்படின்னா ப்ரோக்ராம்ஸ் கேன் பி மூவ் ஃப்ரம் ஒன் சிஸ்டம் டு அனதர் வித்தவுட் மாடிஃபிகேஷன். அதாவது நம்ம ரைட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமையும் நம்ம ஈஸியா ஒரு சிஸ்டத்துல இருந்து நெக்ஸ்ட் சிஸ்டத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து மல்டி த்ரெடட். allow multiple tasks to run simultaneously within a single program. அதாவது இப்போ நம்ம மல்டிபிள் டாஸ்க் அட் எ டைம்ல கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேப்ல போயிட்டு நம்ம ஒரு பிடிஎஃப் இல்லை வந்து டாக்குமெண்ட்டை டவுன்லோட் கொடுத்துருப்போம். அது டவுன்லோட் ஆகக்கூடிய சமயத்துல நம்ம நெக்ஸ்ட் ஃபோல்டர் போயிட்டு நம்ம அங்கே வந்து ஃபைல் ஆர்கனைஸ் பண்றது இல்லைன்னா வேற ஃபைல் கிரியேட் பண்றது அந்த மாதிரி டாஸ்க்லாம் பண்ணுவோம். இதெல்லாம் தான் மல்டி டாஸ்கிங் சொல்லுவோம். இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங்கை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஜாவா உதவுது. நெக்ஸ்ட் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ். இது வந்து சிஸ்டத்தோட ஹை பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆப்டிமைசேஷன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ, எக்ஸிக்யூஷன் ஃப்ளோ ஃப்ரம் கோட் டு ரியாலிட்டி. த டெவலப்பர் ரைட்ஸ் .java files which Java C compiles into platform neural bytecode. The JVM load classes perform verification and may JIT compile hot methods into native code for performance. This layered model preserves portability while allowing runtime optimization. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம எழுதக்கூடிய கோடு தான் வந்து ரைட் சோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரைட் சோர்ஸை கம்பைலர் என்ன பண்ணுனா பைட் கோடா கன்வெர்ட் பண்ணும். பைட் கோடுன்றது நார்மலா டாட் கிளாஸ் ஃபைலா ஜென்ரேட் ஆகும். அந்த பைட் கோடை யாராலையும் ரீட் பண்ணவும் முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் முடியாது.
நெக்ஸ்ட் வந்து அந்த பைட் கோடை JVM வந்து எடுத்துக்கிட்டு மிஷின் கோடா கன்வெர்ட் பண்ணும். மிஷின் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் வந்து லேர்ன் பண்ணும். ஓகேவா? அதை வந்து JVM தான் அந்த பைட் கோட்ல இருந்து மிஷின் கோடா கன்வெர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டோரேஜ் அண்ட் மெமரி மேனேஜ்மெண்ட். இப்போ நம்ம சொன்னோம் ஜாவால வந்து இந்த பைட் கோட் கன்வெர்ட் ஆகுது, மிஷின் கோட் கன்வெர்ட் ஆகுது, அடுத்து இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்கு எல்லாம் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா கோடில் எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்றது பார்க்கறதா வந்து ஸ்டோரேஜ் அண்ட் மெமரி மேனேஜ்மெண்ட். Understanding Java memory regions helps write efficient and correct programs. Basically, two type of memory இருக்கு. Stack memory, heap memory. Stack memory na என்னன்னு பார்ப்போம். Stack memory stores method called frames and local primitive references. LIFO lifetime tied to method execution. அதாவது இது மெத்தட் கால் ஃப்ரேம்ஸையும் லோக்கல் பிரிமிட்டிவ்ஸையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். லிஃபோ பிரின்சிபல் அப்படின்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். வேற எல்லாம் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டாட்டிக் மெமரி அலோகேஷன் அண்ட் த்ரெட் எக்ஸிகியூஷன். அதாவது ஒரு ஸ்டாட்டிக்கான மெமரி அலோகேஷன் அப்படின்னா ஸ்டாக் தான். த்ரெட் எக்ஸிகியூஷனுக்கும் இது பயன்படுது. நெக்ஸ்ட் இது என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெத்தட்ஸ், லோக்கல் வேரியபிள்ஸ், ரெஃபரன்ஸ் வேரியபிள்ஸ், அப்புறமா வந்து டெம்பரரி வேரியபிள்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணும். அதாவது ஒரிஜினல் வேல்யூலாம் வந்து ஸ்டாக்ல தான் ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கும்போது ஹீப், வேர் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட்டட் வித் நியூ லைவ் மேனேஜ்டு பை கார்பேஜ் கலெக்டர் விச் ரீக்ளைம்ஸ் அன்ரீச்சபிள் ஆப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்கலி. அதாவது நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டும் ஹீப்ல தான் ஸ்டோர் ஆகும். அந்த ஹீப்போட ரெஃபரன்ஸ் வந்து ஸ்டாக்ல ஸ்டோர் ஆகும். அது வந்து கார்பேஜ் கலெக்டர் தான் வந்து மேனேஜ்மெண்ட்டே இருப்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த கார்பேஜ் கலெக்டர்னா என்னன்னு பார்ப்போம். கார்பேஜ் கலெக்டர்ன்றது ஒரு மெக்கானிசம். அந்த மெக்கானிசம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மெமரிலையும் ஹீப் மெமரிலையும் அன்யூஸ்டு மெமரி ஸ்பேஸ் இருந்தா அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா டெலீட் பண்ணிடும் வித்தவுட் தி பர்மிஷன் ஆஃப் தி யூசர். எப்பெல்லாம் அது தேவைப்படலன்னு நினைச்சதோ, தேவையில்லை அப்படின்னு நினைச்சதுன்னா அது வந்து டெலீட் பண்ணிடும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆர்கிடெக்சர் ஆஃப் ஜாவா. ஜாவாவோட ஆர்கிடெக்சர்ல 4 இருக்கு. ஃப்ரம் ஹையர் டு லோவர் அப்படி பார்த்தீங்கன்னா JDK, ஜாவா டெவலப்மெண்ட் டூல்ஸ். நெக்ஸ்ட் வந்து JRE, ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். நெக்ஸ்ட் JVM, ஜாவா விர்ச்சுவல் மெஷின். லாஸ்டா வந்து JIT, ஜஸ்ட் இன் டைம். JDK, ஜாவா டெவலப்மெண்ட் கிட். It is the complete software package used to develop Java application. அதாவது இது ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜோட கம்ப்ளீட் பேக்கேஜ். இதை யூஸ் பண்ணி தான் வந்து ஜாவா அப்ளிகேஷனை டெவலப் பண்றாங்க. இட் கண்டைன்ஸ் டெவலப்மெண்ட் டூல்ஸ் சச் as JavaC compiler, debugger, document generator and also includes JRE. அதாவது இது டெவலப்மெண்ட் டூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். என்ன டெவலப்மெண்ட் டூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, JavaC compiler இதுதான் வந்து நம்ம எழுதக்கூடிய சோர்ஸ் கோட பைட் கோடா கன்வெர்ட் பண்றது. நெக்ஸ்ட் வந்து டீபக்கர், நம்ம எழுதியிருக்க கோட்ல ஏதாச்சும் எரர் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் டீபக்கர். நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்டேஷன் ஜெனரேட்டர், அதாவது நம்ம எழுதக்கூடிய கோட ஒரு டாக்குமெண்டா ஜெனரேட் பண்ணி கொடுக்கும் ஃபார் ஈஸி ஷேரபிளுக்காக. அப்புறமா வந்து JRE, ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் வச்சிருக்கோம். Developer use the JDK to write, compile, debug and package Java programs. பாத்தீங்களா, டெவலப்பர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணி தான் கோடை ரைட் பண்றதுக்கு, கம்பைல் பண்றது, டீபக் அப்புறம் பேக்கேஜ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. வித்தவுட் த JDK you can't convert .java source code into executable bytecode. JDK இல்லாம நம்மளால சோர்ஸ் கோட எக்ஸிக்யூட்டபிள் பைட் கோடா கன்வெர்ட் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். இட் இஸ் தி என்விரான்மெண்ட் ரெக்வயர்ட் டு ரன் ஜாவா அப்ளிகேஷன். அதாவது இது ஒரு என்விரான்மெண்ட், நம்ம எழுதக்கூடிய கோடை ரன் பண்றதுக்கான ஒரு என்விரான்மெண்ட்டை கொடுக்கறது தான் வந்து JRE. இட் கண்டைன்ஸ் JVM அலாங் வித் கோர் ஜாவா லைப்ரரிஸ் அண்ட் சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் நீடட் ஃபார் எக்ஸிக்யூஷன். இங்க வந்து இது ஜாவா அப்ளிகேஷனை ரன் பண்றதுக்கான லைப்ரரிஸை ப்ரொவைட் பண்ணும். அன்லைக் த JDK, it does not include development tools like compiler or debugger.
user who only want to run Java programs need the JRE, not the full JDK. அதாவது இப்போ யூசர் ஒரு ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு JRE தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபுல் JDK இருக்கணும் கூட அவசியம் இல்லை. ஏன்னா அதுல நிறைய லைப்ரரிஸ் டூல்ஸ் தேவையில்லாம நம்ம அப்ளிகேஷனுக்கு தேவையில்லாத நிறைய இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா JVM, Java Virtual Machine. It is the core engine responsible for executing Java bytecode. அதாவது இது ஒரு இன்ஜின், நம்ம பைக்கு காருக்கெல்லாம் உள்ள இன்ஜின் மாதிரி இந்த ஜாவா அப்ளிகேஷன் ரன் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் தான் இது JVM. இதுதான் வந்து நம்ம ஜாவா பைட் கோட எக்ஸிக்யூட் பண்ணும். After Java source code is compiled into bytecode, the JVM converts that bytecode into machine-level instruction that the operating system can understand. அதாவது JVM JDK வந்து நம்ம எழுதக்கூடிய சோர்ஸ் கோட வந்து பைட் கோட கம்பைல் பண்ணிடும். அந்த பைட் கோட JVM வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மிஷின் கோடான ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா மாற்றி ஓஎஸ்ட கொடுத்துரும். ஓஎஸ் அதை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். JVM enables Java's platform independence because the same bytecode can run on any system that has a compatible JVM installed. அதாவது JVM கன்வெர்ட் பண்ண ஒரு கோடை எந்த சிஸ்டத்துல வேணாலும் நம்மளால ஈஸியா ரன் பண்ணிக்க முடியும். அதுல ஒரே ஒரு ரெக்யூப்மெண்ட், அதுல வந்து JVM இருக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி வேற எந்த பிளாட்ஃபார்ம் ஓஎஸ் எந்த சாஃப்ட்வேர் இருந்தாலும் அது கவலைப்படாது, ஈஸியா ரன் ஆயிடும். லாஸ்டா பாத்தீங்கன்னா JIT, ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர். இட் இஸ் எ பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் காம்பனன்ட் இன்சைட் தி JVM தட் இம்ப்ரூவ்ஸ் எக்ஸிகியூஷன் ஸ்பீட். அதாவது இது ஒரு ஆப்டிமைசேஷன் காம்பனன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எழுதக்கூடிய அப்ளிகேஷன் கோடை ஈஸியாகவும் ஃபாஸ்டஸ்டாகவும் ரன் பண்றதுக்கு உதவக்கூடியது தான் இந்த JIT. இது வந்து எக்ஸிகியூஷன் ஸ்பீடை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இன்ஸ்டெட் ஆஃப் இன்டர்பிரட்டிங் பைட் கோட் லைன் பை லைன் every time, the JIT compiler identifies frequently used code and convert it into native machine code. This reduces repeated interpretation and makes Java application run much faster, especially for large or repetitive programs. அதாவது நம்ம இப்ப நிறைய ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபைல்ஸை கொடுப்போம். அப்படிப்பட்ட போது அதுல உள்ள காமன் கோடெல்லாம் வந்து இது ஆல்ரெடி ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணக்கூடிய கோடெல்லாம் வந்து மிஷின் கோடா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதே கோடை திரும்பி பார்த்துச்சுன்னா இந்த மிஷின் கோடை ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணிடும். அவ்வளவுதான் இந்த ஆர்கிடெக்சர். நெக்ஸ்ட் வந்து வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ். Java enforces strong typing. Every variable must be declared with a type. Types fall into two main categories, primitive and references, each with specific memory and behavior. அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய கோட்ஸ் அண்ட் வேல்யூஸ் எதா இருந்தாலும் ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் ஆகும். அந்த கண்டெய்னரெல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த வேரியபிள்ஸ் என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது தான் டேட்டா டைப். அதுல ரெண்டு டைப் இருக்கு, பிரிமிட்டிவ் டைப், ரெஃபரன்ஸ் டைப். பிரிமிட்டிவ் டைப் தான் ரொம்ப பேசிக்கான ஃபண்டமெண்டல் டைப்ஸ். அதுல 8 இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பூலியன் டைப். பூலியன்ல வந்து 2 வேல்யூஸ் இருக்கும், ட்ரூ ஃபால்ஸ். அதோட சைஸ் பாத்தீங்கன்னா 1 பிட். ஃபார் எக்ஸாம்பிள் பைனரி நம்பர்ல சொல்லணும்னா அது வந்து ஒரு 1 பிட் இன்டிஜர். செகண்ட் வந்து பைட். பைட் கோடுன்றது நார்மலா பைட்டு, அது வந்து 8 பிட்ஸ் இருக்கும் சைஸ். நெக்ஸ்ட் வந்து இன்ட். இன்ட்ன்றது நம்ம நம்பர்ஸ் 1 2 3 4ன்ற மாதிரி இன்டிஜர் நம்பர் சொல்றோம்ல, அதெல்லாம் வந்து இன்ட்னு சொல்லுவோம். அதோட சைஸ் பாத்தீங்கன்னா 32 பிட். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோட். ஃப்ளோட்னா அது வந்து டெசிமல் வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 1.1 2.3 5.6 இதெல்லாம் சொல்றது டெசிமல் வேல்யூஸ். இதெல்லாம் ஸ்டோர் ரெப்ரசென்ட் பண்றது தான் ஃப்ளோட். அதோட சைஸ் 32 பிட். நெக்ஸ்ட் வந்து லாங். லாங்ன்றது என்னன்னா இன்ட்ன்ற டேட்டா டைப் வந்து 0ல இருந்து அதாவது -28ல இருந்து 128 வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதுவே லாங் வந்து 128க்கு மேல உள்ள வேல்யூஸும் ஸ்டோர் பண்ணும். அதோட சைஸ் வந்து 64. அதே மாதிரி டபுள்னு பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் ஃப்ளோட் தான். டெசிமல் பாயிண்ட்ல வந்து அங்கேயும் வந்து -128.0 வரைக்கும் தான் ஃப்ளோட்ல ஸ்டோர் பண்ண முடியும். இதுவே டபுள்ல பாத்தீங்கன்னா அதுக்கு மேல ஸ்டோர் பண்ணலாம். இதோட சைஸ் வந்து 64 பிட். ஃபைனலா வந்து கேர். அதோட சைஸ் வந்து 16 பிட்.
கேர்ன்றது நம்ம ஆல்பபெட் தான் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க, கேரக்டர். அடுத்த டைப்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் டைப்ஸ்ன்றது இந்த பிரிமிட்டிவ் டைப்பை வச்சு பில்ட் ஆனது தான் ரெஃபரன்ஸ் டைப்ஸ். அதோட எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ், அரேஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ்ன்றது என்னன்னு பேசிக்கலாம், வந்து கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். ஒன்று இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட கேரக்டர்ஸ் தான் ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். வேரியபிள்ஸ் ஹோல்ட் ரெஃபரன்சஸ், மெமரி அட்ரஸஸ். நல் இண்டிகேட்ஸ் நோ ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். அதாவது நல்ல்ன்றது ஒரு வேல்யூ, அது வந்து எதை ஹோல்ட் பண்ணி இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸும் இல்லை, அதுல வேல்யூவே இல்லை, அதாவது குறிப்பிடத்தக்கது அல்ல அப்படின்ற மாதிரி மீனிங் வந்துடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ். இதுலயே டேட்டாஸ் வேல்யூஸ் எல்லாம் இருக்குதுல்ல, ஸோ அதை ஆப்ரேட் பண்றதுக்கு உதவுறதா இந்த ஆப்ரேட்டர், த லாஜிக் இன்ஜின். ஆப்ரேட்டர்ஸ் பர்ஃபார்ம் கம்ப்யூட்டேஷன், கம்பேரிசன் அண்ட் பிட் லெவல் மேனிபுலேஷன். இந்த ஆப்ரேட்டர்ஸை பயன்படுத்தி நம்ம கம்பேரிசன் பண்றதுக்கும் மேனிபுலேட் பண்றதுக்கும் உதவுது. They are grouped by purpose and have well-defined precedence and associativity. அதாவது இதெல்லாம் வந்து அதோட பர்பஸை பொறுத்து குரூப் ஆயிருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ். இதெல்லாம் நார்மலா நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் தான். நெக்ஸ்ட் வந்து ரிலேஷனல் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல், greater than, less than, greater than or equal to, less than or equal to. இதெல்லாம் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர். அடுத்து லாஜிக்கல் அண்ட் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் தான் லாஜிக்கல் அண்ட், லாஜிக்கல் ஆர், லாஜிக்கல் நாட், எக்ஸ்ஆர், நாட், லெஃப்ட் ஷிஃப்ட், ரைட் ஷிஃப்ட். நெக்ஸ்ட் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ஈக்குவல், பிளஸ், ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு. இப்ப ரிலேஷனல் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப ஈக்குவல் டு எடுத்தோம் அப்படின்னா ரெண்டு லெஃப்ட் சைடும் ரைட் சைடுல உள்ள வேல்யூஸ் ஈக்குவலா இருந்தா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். அதுவே நாட் ஈக்குவல்னா லெஃப்ட் டு ரைட்டும் நாட் ஈக்குவலா இருந்தா ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். அப்புறம் கிரேட்டர் தென், நார்மலா லெஃப்ட் சைட்ல உள்ளது வந்து ரைட் சைட்ல உள்ளதோட கிரேட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லெஸ்ஸர் தென்றப்ப லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து ரைட் சைடு இருக்கிறதோட லெஸ்ஸர் தானா இருக்கணும். அடுத்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அதாவது லெஃப்ட் சைடில் உள்ளது கிரேட்டராகவும் இருக்கலாம் இல்லை ஈக்குவலாகவும் இருக்கலாம். அதே மாதிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனா லெஃப்ட் சைடில் உள்ளது லெஸ் தெனாகவும் இருக்கலாம், ஈக்குவலாகவும் இருக்கலாம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈக்குவல் எடுத்தோம் அப்படின்னா ரைட்ல உள்ள வேல்யூவை லெஃப்ட்ல உள்ள வேரியபிளுக்கு அசைன் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பிளஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும்னா, ரைட்ல உள்ள வேரியபிள்ல ஆல்ரெடி ஸ்டோர் ஆயிருக்கும் ஒரு வேல்யூ, அந்த வேல்யூவோட ரைட்ல உள்ள வேல்யூவை ஆட் பண்ணி லெஃப்ட்டுக்கு அசைன் பண்ணும். அதே மாதிரி சப்ராக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ ஆஃப் எக்ஸிகியூஷன், அதாவது கண்டிஷன் அண்ட் லூப்ஸ். இப்போ ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் சொன்னோம்ல, அந்த ப்ரொசீஜர்ல வரக்கூடியது தான் இந்த கண்டிஷன் அண்ட் லூப்ஸ். இதுல பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளோ டிட்டர்மைன்ஸ் ப்ரோக்ராம் பிஹேவியர் பை சூசிங் பாத்ஸ் அண்ட் ரிப்பீட்டிங் ஆக்ஷன். அதாவது கண்ட்ரோல் ஃப்ளோ வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னா, ப்ரோக்ராமோட பிஹேவியரை எந்த பாத்துல போகணும், எத்தனை வாட்டி அதே ஆக்ஷன் நடக்கணும், ரிப்பீட் ஆகணும் அப்படின்னு சொல்றது தான் வந்து இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ. ஜாவா ப்ரொவைட் ஸ்ட்ரக்சர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் ஆர் ப்ரிடிக்டபிள் அண்ட் ரீடபிள். அதாவது ஜாவா வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணுது, அது மூலியமா நம்மளால் ரிசல்ட்டை ப்ரிடிக்ட் பண்ணவும் முடியும், ரீடபிள் பண்ணவும் முடியும். இதுல ஃபர்ஸ்ட் வரக்கூடியது டிசிஷன் மேக்கிங். டிசிஷன் மேக்கிங் பார்த்தீங்கன்னா இஃப், எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட். அதாவது இஃப்ல ஒரு கண்டிஷன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா அதுல உள்ள ஒர்க்கை அது பண்ணும். சப்போஸ் அது ஃபால்ஸ் அப்படின்னா எல்ஸ் இஃப்ல ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம், அதுல வந்து அது ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா அதுல உள்ள ஒர்க்கை பண்ணும். இது ரெண்டுமே இல்ல, கண்டிஷன் ஃபெயில் அப்படின்னா எல்ஸ் பார்ட்ல உள்ளத ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து லூப்ஸ். லூப்ஸ்ன்றது என்னன்னா, இப்போ டிசிஷன் மேக்கிங்னா ஒன் டைம் தான் ரன் ஆகும். லூப்ஸ்ன்றது அதே தான் கண்டிஷன் செக் பண்ணி ஒர்க் பண்றது தான், மல்டிபிள் டைம்ஸ் அதில் கொடுத்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க டைம்ஸ் வந்து அது ரன் ஆகும். அதான் வந்து லூப்ஸ். அடுத்து கண்ட்ரோல் மாடிஃபயர்ஸ், பிரேக் எக்ஸிஸ்ட் லூப்ஸ் ஆர் ஸ்விட்ச் பிளாக்ஸ், கண்டினியூ ஸ்கிப்ஸ் டு நெக்ஸ்ட் ஐட்ரேஷன், ரிட்டர்ன் எக்ஸிஸ்ட் எ மெத்தட் இமிடியேட்லி வித் ஆப்ஷனல் வேல்யூ. அதாவது இப்போ லூப்ன்றதை நம்ம என்ன சொன்னோம்,
மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். அதை நமக்கு பர்டிகுலர் டைம்ல வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி ஆகும். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட். பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கண்டிஷன் மீட் பண்ணல அது வந்து ஸ்டாப் ஆயிரும். அடுத்தது கண்டினியூ அப்படின்றது என்னன்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்ம ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா கண்டினியூ கொடுப்போம்.